ஸோ குட் ஈவினிங் ஆல். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிந்து சமவெளி நாகரிகம் தான் பார்க்க போறோம். ஐவிசி நம்ம சிலபஸ்ல டைரக்டா கொடுத்த வார்த்தை ஐவிசி, அதுதான் நம்ம பார்க்க போறோம். சிந்து சமவெளி நாகரிகம். ஃபர்ஸ்ட் நாகரிகம்னா என்னப்பா? நாகரிகம்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் போன கிளாஸ் பார்த்தோம், ஸ்டோன் ஏஜ் பார்த்தோம். ஸ்டோன் ஏஜ்ல மூணு காலம் பார்த்தோம். பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். பழைய கற்காலம், இடைப்பட்ட கற்காலம், புதிய கற்காலம். இதுல மூணு பார்த்தோம். கீழ் பழைய கற்காலம், மேல் பழைய கற்காலம், இடைப்பட்டன்னு சொல்லி மூணு விதமா பார்த்தோம். அதாவது ஸ்டோனேஜா மூணா பார்த்தோம். பழைய கற்காலம், இடைப்பட்ட கற்காலம், புதிய கற்காலம் சொல்லி பார்த்தோம். அதுல பார்த்தா லோயர் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஒரு குகையில வாழ்ந்தாங்க. நம்ம எவிடன்ஸ் பார்த்தோம். பிம்பெட்கா அப்பெல்லாம் எவிடன்ஸ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பிம்பெட்கா நேற்று பார்த்தோம். மத்திய பிரதேசல பிம்பெட்கான ஒரு பிளேஸ்ல இருக்கு. அந்த குகையில வாழ்ந்தா சொல்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, டிரான்ஸ்மிஷன் எங்க போகுதுன்னா, ஒரு கல்லை வச்சு வீடு கட்டி வாழ ஆரம்பிக்கிறேன். கல்லா வச்சு வீடு கட்டி வாழ ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கூரை வீட்டுக்கு போறாங்க. அடுத்து கூரை வீட்டுக்கு போறாங்க. கூரையில வீடு கட்டி வாழ்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு ரிவர் போகுதுன்னா, அந்த ரிவர் பக்கத்துல ஒரு டென்ட் மாதிரி போட்டு, ஹண்ட் மாதிரி போட்டு அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இப்படிதான் நாகரிகம் உருவாகுச்சு. ஒரு குடும்பமா உருவாகுறாங்க. சரி, நம்ம பார்ப்போம். நேற்று ஸ்டோனேஜ் ஃபுல்லா பார்த்தோம். 3 கற்காலம் பார்த்தோம். குகையில வாழ்ந்ததை சொல்லி பார்த்தோம். அடுத்து என்ன பண்ண, கூரை வீட்டுல வாழ்ந்ததை சொல்லி பார்த்தோம். இது எப்படி சார் திடீர்னு நாகரிகம் வந்துச்சு? எப்படி நாகரிகம் வந்துச்சு அப்படின்னா, பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா காலம் போக மீசோலித்திக் காலம், இந்த நியோலித்திக் காலம்லாம் போறோம். மனுஷனுக்குள்ள சில மாற்றம் வருது. மீசோலித்திக், நியோலித்திக் இந்த காலம் தப்ப மனுஷங்களுக்கு சில மாற்றம் வருது. மனுஷங்களுக்கு எப்பப்ப மாற்றம், எதனால மாற்றம் வரும் அப்படின்னா, நெசசிட்டி. எதனால தேவை வருது? மாற்றம் வந்தா, தேவை வந்தாதான் மாற்றம் வரும். ஏன் மாற்றம் வருது? மனுஷனுக்குள்ள மாற்றம் ஏன் வருது? இப்போ நம்ம வெயில் காலத்துல என்ன பண்ணுவோம்? அதிகமா தண்ணி குடிப்போம். குளிர்காலத்துல என்ன பண்ணுவோம்? அம்பர்லா எடுத்துருப்போம். ஏன்பா? அப்போ இந்த நெசசிட்டின்ற எதை பொறுத்து மாறுது? கிளைமேட் சேஞ்சை பொறுத்து மாறுது. அது வரை காட்டுவாசியே தெரிஞ்ச மக்கள் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா என்ன பண்றாங்க? ஒரு நாகரிகமா, ஒரு குடும்பமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்றது புரியுதா? சோ இந்த காலகட்ட ஸ்டோனேஜ் காலகட்டத்துல, இந்த மீசோலித்திக், நியோலித்திக் காலத்துல மனுஷங்க சில மாற்றம் வருது. அந்த மாற்றத்தின் காரணத்தினால என்ன பண்றாங்க? ஒரு நாகரிகம் உருவாகுது. அந்த நாகரிகத்தினால என்ன பண்றாங்க? மக்கள்லாம் ஆணும் பெண்ணும் பார்த்தோன்னா கணவன் மனைவி வாழ்ந்து ஒரு குடும்பமா வாழ்றாங்க. அந்த குடும்பம் எங்க வாழுதுன்னா, ஆற்றங்கரை ஓரத்துல வாழுது. அதுதான் நாகரிகம் சொல்றாங்க. சொல்றது புரியுதா? நம்ம ஸ்டோனேஜ் பார்த்தோம். பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைப்பட்ட கற்காலம் சொல்லி பார்த்தோம். பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் பார்த்தோம். அந்த பேலியோலித்திக்ல கீழ், மேல், இடைப்பட்டன்னு சொல்லி 3 காலம் பார்த்தோம். அதை லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக் பார்த்தோம். இந்த பேலியோலித்திக்ல எல்லாமே ட்ரைப்ஸா வாழ்ந்துருக்காங்க. எல்லாமே காட்டுவாசி மக்களா வாழ்ந்துருக்காங்க. அவங்க குரங்கு என்ன பண்ணுமோ அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? குரங்கு இப்ப என்ன பண்ணுமோ அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. மீசோலித்திக், நியோலித்திக் காலத்தை என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வருது. ஏன் மாற்றம் வருது அப்படின்னா, அவங்களுக்கு தேவை. ஏன் தேவை அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச். அந்த கிளைமேட் சேஞ்ச்னா அவங்களுக்குள்ள மாற்றம் வருது. கிளைமேட் சேஞ்சினால அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து அவங்க என்ன பண்றாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, குரங்குல இருந்து அடுத்த ஜெனரேஷன் போய் என்ன பண்றாங்க? அவங்க பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஒரு ஆள் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்றாங்க. அவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்னா, நதி ஓரத்துல வாழ்றாங்க. ரிவர் பக்கத்துல. இப்ப ரிவர் ஓடும். இந்த ரிவர் பக்கத்துல என்ன பண்ணுவோம்? டென்ட் போட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்வாங்க. இங்க டென்ட் கட்டியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம பிக்சர்ஸ் நிறைய பார்த்தோம். இப்படிதான் நாகரிகம் உருவாகுது. புரியுதா? சொல்றது புரியுதாப்பா? நாகரிகம் என்னன்னு புரியுதா? இது ஏன் சார் சிந்து சமவெளி நாகரிகம் சொன்னா, சிந்து நதி பக்கத்துல என்ன பண்றாங்க? சில பீப்புள்ஸ் வாழ்ந்திருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க? இது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்றாங்க. புரியுதா? சமவெளினா அந்த இடத்துல ஒரு இடம்னு சொல்றாங்க. சமவெளினா என்னது? நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நாகரிகத்தின் தொட்டில் எது? சமவெளி. நாகரிகத்தின் தொட்டில் என்னது? சமவெளி. த கிரேடல் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. நாகரிகம் ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணமே இந்த சமவெளிகள் தான். சொல்றது புரியுதா? நாகரிகம் என்னன்னு புரியுதா? ஒன் சைடு நான் ரிப்பீட் பண்றேன். ஸ்டோனேஜ்ல மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்கான்? ட்ரைப்ஸா வாழ்ந்திருக்கான். காட்டுவாசியை குரங்கு மாதிரி வாழ்ந்திருக்கான். குரங்கோட கல்ச்சர் பேஸ் பண்ணி வாழ்ந்திருக்கான். சரிங்களா? பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். இந்த மீசோலித்திக், நியோலித்திக் காலத்துல என்ன ஆகுதுன்னா, மனுஷங்களுக்குள்ள சில சேஞ்சஸ் வருது. சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சினால வருது. அந்த சேஞ்சஸ்னால என்ன பண்றாங்கன்னா, அவனுக்குள்ள சில மாற்றம் வந்து ஒரு ஆள் ஒருத்தின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பமும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடும்பம் எங்க வாழ ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஆற்றங்கரை ஓரத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. எந்த ரிவர் பக்கத்துல வாழ்றாங்களோ அந்த ரிவர் பேஸ் பண்ணி என்னது? ஒரு சிவிலைசேஷன் வருது. நம்ம இந்தியால என்ன சிவிலைசேஷன்னா, ஐவிசி.
இந்தியாவில் என்ன சிவிலைசேஷன்? ஐவிசி. ஸோ நாகரிகம் தொட்டில் எதாவது சொல்றாங்க அப்படின்னா சமவெளி தான் சொல்றாங்க. நாகரிகத்தோட தொட்டில் எதாவது சொல்றாங்க? சமவெளி தான் சொல்றாங்க. புரியுதா? கிரேடல் ஆஃப் சிவிலைசேஷன். சரிங்களா? அடுத்தது இது காலக்கோடு. இது வந்து காலக்கோடு. தமிழ்ல இங்கே கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்ல இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ பாப்போமா? ஸோ உலகின் தொன்மையான நாகரிகம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். 4 நாகரிகம். ஃபர்ஸ்ட் மெசோபொட்டோமியா சிவிலைசேஷன். ஃபர்ஸ்ட் மெசோபொட்டாமியா சிவிலைசேஷன் 3500ல இருந்து 2000. ஆக்சுவலா இந்த சிவிலைசேஷன் இயர்லயே நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு இயர் இருக்கும், ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரு இயர் இருக்கும். ஆனா நம்மளுக்கு பிரைமரி சோர்ஸ் எப்போதுமே என்னது? ஸ்கூல் புக் தான். நம்ம ஸ்கூல் புக் தான் என்ன பண்ணுவோம்? ஃபாலோ பண்ணுவோம். ஸ்கூல் புக் தான் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதனால இதுதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். மெசோபொட்டாமியா சிவிலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன். மெசோபொட்டாமியா சிவிலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட். இது எங்க இருக்கு அப்படின்னா ஈரான் ஈராக்ல இருக்கு. எகிப்துன்றது எகிப்து தெரியும், உங்களுக்கு தெரியும். எகிப்துல இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியால இருக்கு. இது சைனீஸ் சிவிலைசேஷன். இந்த மாதிரி 4 விதமான நாகரிகம். உலகில் மிக தொன்மையான நாகரிகம். அது மெசோபொட்டாமியா ஃபர்ஸ்ட், 2வது சிந்து சமவெளி, 3வது எகிப்து, 4வது சீனா. சரியா? இப்ப பார்ப்போம் இது எல்லாமே எந்த ரிவர் பக்கத்துல இருந்துச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெசோபொட்டாமியா எந்த ரிவர் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா, மெசோபொட்டாமியா எழுதிக்கங்க, இது ஒரு வேலி. டைக்ரிஸ் யுப்பேரேட்ஸ் வேலி. இது ஒரு வந்து சமவெளி. டைக்ரிஸ் உப்பேரேட் சமவெளின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பார்த்தோன்னா என்னது? சிந்து நதி. ஸோ இண்டஸ், தமிழ்ல சிந்துன்னு சொல்லுவாங்க, இந்தியால இண்டஸ்ன்னு சொல்லுவாங்க. எகிப்து வந்து பார்த்தோன்னா என்னது? எகிப்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நைல் இருக்கு. அது இன்னமும் சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம இங்கிலீஷ்ல கூட நிறைய லெசன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பேன். நைல் வேலி. இப்போ சைனாக்கு என்ன அப்படின்னா, சைனால வந்து பார்த்தோன்னா உகாங்கோ வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்காண்டி சொல்றேன். இது எக்ஸாம் பாயிண்ட் முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிந்து சமவெளி நாகரிகம் எந்த ரிவர் பக்கத்துலனா சிந்து நதி பக்கத்துல இருந்துச்சு, அதுதான் முக்கியம். மற்ற நாகரிகத்துல எந்த ரிவர் பக்கம் சும்மா தெரிஞ்சுக்காண்டி சொன்னேன். இது தேவையில்லை. சரிங்களா? புரியுதா? நாகரிகம்னா என்ன ஒரு அவுட்லைன் புரியுதா? 4 விதமான சிவிலைசேஷன் பார்த்தோம். 4 சிவிலைசேஷன் ரிவர் எங்கன்னு பார்த்தோம். அதாவது மெசோபொட்டாமியா டிக்ரீஸ் யுப்பேரேட்ஸ் வேலின்னு சொல்லுவாங்க. அடுத்த இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து நதி சொல்லுவாங்க. எகிப்து வந்து நைலு, சைனீஸ் வந்து ஹுகாங்கோ வேலி. சரியா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா இப்படிதான் இருந்துச்சு. எகிப்து வந்து இங்கேதான் இருந்துச்சு. எகிப்து சிவிலைசேஷன் இங்கேதான் இருந்துச்சு. இது மெசோபொட்டாமியா சிவிலைசேஷன். இது வந்து பார்த்தோன்னா இந்துஸ் வேலி சிவிலைசேஷன். இது சைனா சிவிலைசேஷன். சரியா? இருக்கலே பெருசு வந்து நம்ம இந்தியா தான். ஐவிசி தான் பெருசு. சரியா? சோ நம்ம இதுதான் ஆல்ரெடி பார்த்தோம். மெட்டலஜின்னு சொல்லி பார்த்தோம். பிரோன்ஸ் ஏஜ். இப்ப பிரோன்ஸ் ஏஜ் தான் என்னது? ஐவிசி. ஏன் இப்ப ஐவிசி பிரோன்ஸ் ஏஜ்னு சொல்றாங்க? சோ இது புரியுதா? 4 சிவிலைசேஷன் புரியுதா? ஏன் மெட்டலஜி பார்க்க போறோம். அடுத்து மெட்டலஜி பார்க்க போறோம். ஏன் ஐவிசி பிரோன்ஸ் ஏஜ்னு சொல்றாங்கன்னா, அதிகமான வெண்கல பொருட்களை இந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க இந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க. இந்த காலகட்டத்துல பயன்படுத்திருக்காங்க. சரி, புரியுதா? சரி, அயன் ஏஜ் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, இப்போ ஐவிசியை எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஐவிசின்றது எப்படிப்பா கண்டுபிடிச்சாங்க? சரிங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஆக்சுவலா ஐவிசியை கண்டுபிடிச்ச யாருன்னா பிரிட்டிஷ்காரன் தான் கண்டுபிடிச்சான். ஐவிசின்றது ஒரு வரலாறு இருக்குன்றது யார் கண்டுபிடிச்சா? பிரிட்டிஷ். இனிஷியலா 1900 முன்னாடி வரையும் நம்ம ஏதோ படிச்சோம். மகாஜனபாஸ் தான் படிச்சுட்டு இருப்போம். மகாஜனபாஸ் தான் நம்ம வந்து ஹிஸ்டரியே ஸ்டார்ட் ஆகும் சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. வேதிக் ஏஜ் ஏதோ முன்னாடி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏதோ காலம் இருந்துக்குன்னு சொல்லிடுவோம். ஆனா என்னன்னு தெரியல. இப்ப கீழடி தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, கீழடி தோண்டி எடுத்துட்டு இருக்க மாதிரி அந்த காலத்துல ஐவிசி காண்டி ஒரு எக்ஸ்கியூஷன் நடந்துச்சு. ஆக்சுவலா ஐவிசி காண்டி நடந்த எக்ஸ்கியூஷனே கிடையாது. எதுக்காண்டி அப்படின்னா, லார்டு ஹாஸ்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு வைஸ்ரா இருப்பார். கவர்னர் ஜெனரல். லார்டு ஹாஸ்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு கவர்னர் ஜெனரல் இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, லாகூர் டு முல்தானுக்கு ட்ரெயின் போறதுக்கு பார்ப்பாரு. லாகூர் டு முல்தானுக்கு வந்து பார்த்தா ரயில்வே ட்ராக் போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா, நீங்க வந்து பாருங்க எப்படி போலான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பாரு, ஒரு ஜியோ பாஸ் பண்ணிப்பாரு. யாரு? லார்டு ஹாஸ்டிங். ரயில்வே சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பாஸ் ஆரம்பிச்ச யாரு? லார்டு ஹாஸ்டிங். இந்த லாகூர் டு முல்தான் போற வழியில ரயில்வே ட்ராக் போலான்னு சொல்லி பார்க்க சொல்றாரு. அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேடி போவாங்க. அப்போ போகும்போது எல்லா இடத்துலயும் என்னன்னா ஏதோ மேடும் பள்ளமா வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அது மேடும் பள்ளமா வந்துகிட்டே இருக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போய் சொல்றாங்க. லார்டு ஹாஸ்டிங் சொல்றாங்க. அப்போ ஒரு வரலாற்று ஆய்வாளர் கூப்பிட்டு என்ன பண்ணுவோம், விசாரிக்க சொல்றாங்க. அந்த வரலாற்று ஆய்வாளர் தான் யாரு? சார்லஸ் மேசன். லார்டு ஹாஸ்டிங் என்ன பண்ண, சார்லஸ் என்னப்பா அது போய் பாருப்பா, ஏதோ மேடு இருக்குன்றாங்க, பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க, என்னமோ இருக்குன்னு போய் பாருக்குப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆள் வந்து அவங்க சொல்றது உண்மைதான் தலைவரே, இங்க ஏதோ
ஏதோ இருக்கு, அது என்ன இருக்குன்னு தெரியல, அடே என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா தொலைந்த நகரம் சொல்றாங்க. ஆக்சுவலா அவர் போய் பார்த்திருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மேடு இருக்கு, ஒரு பள்ளம் இருக்கு, திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு, எங்கேயோ இருக்கு. ஆனா என்னன்னே ஒன்றும் புரியல. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு மக்கள் வாழ்ந்திருக்காங்க, மக்கள் வாழ்ந்தக்கான எவிடன்ஸ் இருக்கு, இது ஒரு தொலைந்த நகரம் சொல்றாரு. லாஸ்ட் சிட்டி, தொலைந்த நகரம், தொலைஞ்சு போச்சு. இந்த நகரமே என்னாச்சு, தொலைஞ்சு போச்சு. நகரமே என்னாச்சு, தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி யார் சொல்றா, சார்லஸ் மேசன் சொல்றாரு. அந்த நகரமே என்னாச்சு, தொலைஞ்சு போச்சு, தொலைந்த நகரம் சொல்லி சொல்றாரு. ஓகேவா, டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 1820 லார்டு காஸ்டிங் என்ன பண்றாருன்னா ரயில்வே ட்ராக் போலான்னு சொல்லி பாருங்க இனிஷியேஷன் எடுக்கிறாரு. லாகூர் டு முல்தானு போடும்போது பார்த்தா ஜெனரல்ஸ் வந்து பார்த்தா போலான்னு போகும்போது என்னன்னா அந்த இடத்துல மேடும் பள்ளமா இருக்கு. ஒரு திடீர்னு மேடு எடுது, தோண்ட தோண்ட மேல திடீர்னு மேடு வருது, பள்ளம் வருது, ஒரு திடீர்னு ஒரு பெரிய உயரம் மாதிரி சிலை கிடைக்குது, என்னென்னமோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட லார்டு காஸ்டிங்ல சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு வரலாற்று ஆய்வாளர், ஒரு ஆர்கியோ எக்ஸிபிஷன் கூட்டு என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லி சார்லஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது அவரும் தோண்டி எடுக்கிறார். தோண்டும் போது என்ன, நிறைய சிலைகள் வருது, நிறைய வந்து பார்த்தா கற்கள் கிடைக்குது, நிறைய வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ண பொருள் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல ஏதோ வாழ்ந்தக்கான எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இது தொலைந்த நகரம் சொல்றாரு. என்னாச்சு, தொலைந்த நகரம் சொல்லி சொல்றாரு. புரியுதா, இது தொலைந்த நகரம், டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி சொல்றாரு. அந்த இடத்துல என்ன அவர் சொன்னார்னா, அந்த பாலடைந்த செங்கோற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரம் ஒரு மலையின் மீது கட்டப்பட்டுள்ளது. இதுதான் முக்கியம். 18BC கொஸ்டின் பா. யார் சொன்னா அப்படின்னா சார்லஸ் மேசன். இது தமிழ்ல படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் தமிழ்ல படிச்சேன். அந்த பாலடைந்த செங்கோர் கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களும் மலையின் மீது கட்டப்பட்டுள்ளது. ரைண்ட் பிரிஸ்கல் கேட்டில் வித் வெரி ஹை வால்ஸ் அண்ட் டவர் பில்ட் ஆன் ஹில்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இது யார் சொன்னா அப்படின்னா சார்லஸ் மேசன். எங்க சொன்னாரு, அந்த தொலைந்த நகரம் சொல்லி சொன்னார்ல அந்த இடத்துல சொல்றாரு, தொலைந்த நகரத்தை சொல்றாரு. புரியுதா, புரியுதா? ஃபர்ஸ்ட் ரயில்வே ட்ராக் ரோடு போலான்னு சொல்லி போறாங்க. போடும்போது என்னது, ஜெனரல்ஸ் போய் லார்டு காஸ்டிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ சார்லஸ் மேசன் தோண்ட ஏதோ வந்துட்டு இருக்கு. அப்ப இது ஏதோ நடந்திருக்கு, அந்த தொலைஞ்சு போயிருக்கு, அந்த நகரம் என்ன ஆயிடுச்சு, தொலைந்து போயிருக்கு. அந்த தொலைந்த நகரத்தை பத்தி ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மன்னட்ட, அந்த பாழடைந்த செங்கோர் கோட்டை உயரமான கோபுருடனும் சுவருடனும் ஒரு மலையின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா, இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரயில்வே ட்ராக் போலான்னு சொல்லி அமைச்சு, இவன் என்ன இன்னமும் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அடுத்து 1823 இவர் என்ன பண்றாருன்னா 1829 நிறைய களிமண் சிலைகள் எடுக்கிறாரு. நிறைய களிமண் சிலைகள், டெரக்கோட்டா ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க. களிமண் சிலை என்னது, டெரக்கோட்டா ஆர்ட்ஸ். நிறைய களிமண்ணான சிலைகள், களிமண் களிமண் சிலைகள், களிமண் சிலை என்ன பண்றாரு, இவர் எடுக்கிறாரு. யாரு, சார்லஸ் மேசன் எடுக்கிறார். 1929 நிறைய களிமணான சிலைகளை வந்து யார் எடுக்கிறா, சார்லஸ் மேசன் எடுக்கிறார். சரிங்களா, புரியுதா தம்பி, புரியுதா? சரி, ஓகே. 1920 ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறாரு, டிஸ்கவரி சிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. அங்க என்ன சொன்னாங்க, 1929 என்ன ஆகுது, களிமண் சிலையை கண்டுபிடிக்கிறார். சரி, அடுத்தது இவர் போயிடுவார். இவர் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர், இவரும் ஆராய்ச்சியாளர் தான், அலெக்சாண்டர் பர்னி. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அலெக்சாண்டர் பர்ன்ஸ் எப்போ வந்து அம்ரியை விசிட் பண்ணார்? அம்ரி எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் இருக்கு. அம்ரி எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் போய் விசிட் பண்ணுவார். இது எல்லாமே பாகிஸ்தான் தான் வருது. அப்ப பாகிஸ்தான் விசிட் பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அவரை விசிட் பண்ணுவார். சரிங்களா, 1931. அடுத்தது இவர் தான் ரொம்ப முக்கியமான அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். இவர் யாரு, என்னதான் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுவோம், ஒரு வரலாற்று ஆய்வாளரையே தூக்கி என்ன பண்ணுவோம், இன்ஸ்பெக்டர் ஜெனரலா அப்பாயிண்ட் பண்ணுவோம், ஆய்வாளரா அப்பாயிண்ட் பண்ணுவோம். நீ வந்து பார்த்தோன்னா ஏதோ இருக்குன்றாங்க, அப்ப என்ன ஃபர்ஸ்ட் கரெக்டா பார்த்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க. எதுக்கு இதெல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணானா, இதுல ஏதாவது அவருக்கு வந்து பார்த்தோன்னா பொக்கிஷம் ஏதாவது கிடைக்குதா, ஏதாவது கோல்டு ஏதாவது கிடைக்குமா, வயிறு ஏதாவது கிடைக்குமா, அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு பெரிய நேமே கிடைச்சிரும். ஓகே, நம்ம நேம் காண்டி பண்ணலாம்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சுவாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் தோண்ட பார்த்தோம்னா நிறைய ஆபரணங்கள் கிடைக்கும், நிறைய வந்து பாட்டரி கிடைக்கும். அந்த பாட்டரிலாம் பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா மியூசிக் எடுத்துப்போம். அதெல்லாம் வரலாற்றை ரிசர்ச் பண்ணும், அவங்களுக்கு வந்து நிறைய பேர் கிடைக்குது. அதனால தோண்டுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரலே போட்டாங்க, ஒரு ரிசர்ச் ஆய்வாளரே என்ன பண்றாங்க, ஒரு ஆளை போட்டுறாங்க. ஒரு ஆய்வாளரா யாரை போடுறாங்க, அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் போறாங்க. கிழக்கிந்திய கம்பெனியோட ஆய்வாளர் யார போறாங்க, அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் போறாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1856 நான் தோன்றேன், நீங்க ரயில்வே ட்ராக் போட்டுருங்கன்னு சொல்லி ரயில்வே ட்ராக் போட்டார். அந்த ரயில்வே ட்ராக் போட்டதுலேயே பாதி அழிஞ்சு போச்சு. 1957 ரயில்வே ட்ராக் போட்டிருப்பாங்க. அதுல போட்டதுலேயே பாதி அழிஞ்சிருக்கும். அந்த ஹராப்போ, இந்த சிந்து சமயம் ஹராப்பான்னு சொல்லுவாங்க, அந்த ஹராப்போட பாதி அழிஞ்சிருக்கும். சரியா, மீதி தான் அவர் தோண்டி எடுப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தனியாவே உருவாக்குவார் 1961. அதோட ஃபர்ஸ்ட் தந்தை யாரு, இவர் தான். ஸோ 18BC கொஸ்டின் என்ன கேட்டுறாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜிகள் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹம்.
ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் இவர் உருவாக்குனதுனால இவர் தந்தின்னு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியல் டிபார்ட்மெண்ட் யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்கம். புரியுதா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன். 1920 லார்டு ஹாஸ்டிங் என்ன பண்றாரு அப்படின்னா ரயில்வே ரோடு போடலாம்னு சொல்லி முடிவு பண்றாரு. லாகூர் டு முல்தானு. அப்போ தோடும் போது ஜெனரல்ஸ் போய் பாக்குறாங்க. அங்க என்ன வித்தியாசமா எது இருக்குன்னு சொல்லிட்டு லார்டு ஹாஸ்டிங் சொல்றாங்க. உடனே சார்லஸ் மேசன் ஒரு ஆய்வாளர் போட்டு ரிசர்ச் பண்ண சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அங்க ஏதோ தொலைந்த நகரம் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, அங்க இருந்து களிமண் சிலைகள்லாம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அலெக்சாண்டர் மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. வந்து என்ன பண்ண, அம்ரின்ற ஒரு இடத்துல விசிட் பண்றாரு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஆய்வாளராக போடுறாங்க. அவர் என்ன பண்ண, 1861 ஒரு ஆர்கியல் டிபார்ட்மெண்ட் தனியா உருவாக்குறாரு. அந்த டிபார்ட்மெண்ட் தந்தையா அவரே என்ன பண்றாங்க, அவரை அழைக்கிறாங்க. சரி, அந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாங்க. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா 1877 அங்க இருக்க லோக்கல் மக்கள்கிட்ட எல்லாம் பேசாரு. இங்க என்னதான் இருக்கு சார், இங்க என்னதான் இருக்குன்னு சொல்லி பேசும்போது இங்க நிறைய பணங்கள் இருக்கு, நிறைய டெட் பாடிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி லோக்கல் பீப்புள்ஸ் தான் சொல்றாங்க. நிறைய டெட் பாடிஸ் என்னன்னா என்ன எல்லாம் பயமுறுத்துறாங்க இல்லையா, அப்படி என்னதான் இருக்கு, பேய் இருக்குன்றாங்க, பைத்தியக்கார பேர், பிசாசு இருக்குன்றாங்க, பைத்தியக்கார என்னதான் இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கும்போது நிறைய குணங்கள் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பெணங்களில் குவியலா இருக்கு, குவிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவரும் தோண்டி தோண்டி பணமா வந்துட்டு ஒரு கடத்துக்கு வெறுத்து போயிடுவார். அவர் வந்து அரசியல் கணிகம்னா ஒரு இடத்துல போயிடுவார். சரி போகும், நம்ம தோண்ட வரை போதும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் எடுத்த முயற்சி, அவர் ரிசர்ச் தான் ரொம்ப முக்கியம். பின்னாடி உள்ளவங்க நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு நாள் அவரும் போயிடுவார். 1978 வரை நல்லா தோண்டுவார். 23 வருஷமா தோண்டிட்டு அதுக்கப்புறம் அவரும் வந்து பணமா கிடைச்சிச்சு, எதுவும் கிடைக்கிறேன்னு சொல்லி போயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1904 கர்சன் வருவார். இவர் ஒரு ஆக்ட் போடுவார், இந்தியன் மோனுமெண்ட்ஸ் ஆக்ட். இந்திய பாரம்பரிய சட்டம் சொல்லுவாங்க, பாரம்பரியத்தை காப்பாற்றுற சட்டம் சொல்லுவாங்க. மோனுமெண்ட்ஸ் ஆக்ட் பாரம்பரிய சட்டம் சொல்லுவாங்க, இந்திய பாரம்பரிய சட்டம் சொல்லுவாங்க. 1904 போடுவாரு இந்திய பாரம்பரிய சட்டம். தெளிவா எழுதியிருக்கேன்னா அழிச்சு எழுதுறேன். 1904 இந்திய பாரம்பரிய சட்டம், இந்தியன் மோனுமெண்ட்ஸ் ஆக்ட் அப்போ ஒரு சட்டம் போடுவாரு. அந்த சட்டம் போட்டு தனியா என்ன பண்ணுவாரு, ஒரு ஆட்கள் தனி டிபார்ட்மெண்டே உருவாக்குவாரு. இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, ஆனா அது எது கீழே இருந்துச்சு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே இருந்துச்சு, கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்துச்சு. சரி, இப்போ வந்து நான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துறேன், நீ தனியா டிபார்ட்மெண்ட் கொடுத்துறேன், நீ என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு ரிசர்ச் பண்ணி கரெக்டா கம்ப்ளீட் டீடைல் கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, லார்டு கர்சன் என்ன பண்றாரு, ஒரு தனி டிபார்ட்மெண்டே ஆரம்பிச்சிட்டாரு. சரியா, அதுல அப்பாயின்ட் பண்ணி ஒரு டைரக்டர் ஜெனரல் போறாரு. யாரு, ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரலா போறாரு. ஜான் மார்ஷல் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஎஸ்ஐயோட டைரக்டர் ஜெனரல் யாரு, இவர் தான். சரியா, டைரக்டர் ஜெனரலா போறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 6 பேரை அப்பாயின்ட் பண்றாரு. இந்த 6 பேர் நான் எழுதி போடுறேன், இதை பாருங்க, இந்த சைடு எழுதி போடுறேன் ஸ்லைட்ல. யார் யார் அப்படின்னா அந்த டீமு நாங்க 6 பேர், எங்களுக்கு என்ன பயனா என்னன்னு தெரியல சொல்லுவாங்க, அந்த மாதிரி 6 பேர் யாருன்னா, ஃபர்ஸ்ட் தயாராம் சஹானி. தயாராம் சஹானி, அந்த 6 பேர் எல்லாமே பிஹெச்டி ஸ்காலர்ஸ், எல்லாமே பிஹெச்டி ஸ்காலர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆர்கியாலஜில. ஆர்டி பானர்ஜி, ஆர்டி பானர்ஜி, பிபி லால், பிபி லால், எஸ்ஆர் ராவ், ஆர்சி மஜும்தார். அப்புறம் இவங்க கூட சேர்ந்து யாரு தலைவர், நம்ம ஆளு ஜான் மார்ஷல். இவங்க 6 பேர் தான். இவங்க 6 பேர் தான் என்ன பண்றாங்க, அதை தோண்ட போறாங்க. புரியுதா, தயாராம் சாஹானி, ஆர்டி பானர்ஜி, பிபி லால், எஸ்ஆர் ராவ், ஆர்சி மஜும்தார், இவங்க 6 பேர் தான். சரியா, இவங்க 6 பேர் தான் என்ன பண்றாங்க, தோன்றாங்க. சரிங்களா, இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 1921 ஹராப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க. 1921 ஹராப்பான்னு நகரம் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிக்கிறா, தயாராம் சாஹானி கண்டுபிடிக்கிறாரு. மொஹஞ்சதாரோ 1922 யார் கண்டுபிடிக்கிறா, ஆர்டி பானர்ஜி. கடைசியா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறாரு. யாருன்னா ஜான் மார்ஷல், சிந்து சமொழி நாகரிகம். ஏன்னா அது உண்மையான பேரான்னு தெரியாது. சிந்து நதி பக்கத்துல ஏதோ நாகரிகம் இருந்திருக்கு, அதெல்லாம் என்ன சொல்றாங்க, சிந்து சமொழி நாகரிகம் சொல்லிட்டு 1924 டிக்ளேர் பண்றாரு. கவர்மெண்ட் போய் ரிப்போர்ட் கொடுத்துறாரு. 1924 என்ன சொல்றாரு, 1922 சிந்து சமொழி நாகரிகம் இருக்கு, அது கீழே ஹராப்பா மொஹஞ்சதாரோ இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, ரிப்போர்ட் கொடுத்துறாரு. புரியுதா, இது புரியுதாமா, புரியுதா, நல்லா பாருங்க. நம்ம இதோட ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், 1920 வந்து பார்த்தா ரயில்வே ட்ராக் ரோடு போடலான்னு சொல்லி என்ன பண்றாங்க, லார்டு ஹாஸ்டிங் உத்தரவு போறாரு. அப்போ தோண்டும் போது ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெனரல்ஸ் என்ன சொல்றாங்க, லார்டு ஹாஸ்டிங் சொல்றாங்க. அவர் போய் என்ன பண்றாரு, சார்லஸ் மாசன் அப்பாயின்ட் பண்ணி என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல தொலைநகர் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அந்த தொலைநகரை தோண்ட என்ன களிமண் சிலையா வருது. அப்ப இங்க என்னமோ இருக்குன்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. அடுத்து வந்து நிறைய டிரைவல் வர ஆரம்பிக்கிறாங்க. அலெக்சாண்டர் பர்ன் சொல்லிட்டு என்ன பண்றாரு, அம்ரியில வந்து 1936 விசிட் பண்றாரு. அடுத்து அலெக்சாண்டர் கன்னிங்கம். சரி, அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இன்ஸ்பெக்டர் ஜெனரல். அதுக்கப்புறம் ஆர்கியல் டிபார்ட்மெண்ட் அவர் உருவாக்குவாரு. ஆர்கியல் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்குவாரு. அதனால அவர் என்ன சொல்றோம், அவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜின்னு சொல்லி சொல்றோம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி சொல்லி சொல்றோம்.
அடுத்து 1778 லோக்கல் பீப்புள்ஸ்ட பேசுவாரு. பேசும்போது என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிப்போம், இந்த இடத்துல பிணங்களா இருக்கு, குணங்களா இருக்காது, சரி போகாதீங்கன்னு சொல்லி லோக்கல் பயம் கொடுத்துறாங்க. என்ன பேசிட்டாங்கன்னு சொல்லி அவரும் முயற்சி பண்ணிக்காரு. ஆனா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து 1004 லட்சன் வந்து என்ன பண்றாரு, கர்சன் வந்து என்ன இந்திய பாரம்பரிய சட்டம் போட்டு இந்திய பாரம்பரியம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, ஒரு டீம் அப்பாயிண்ட் பண்றாரு. அந்த டீமோட தலைவர் யார் போடுறா, ஜான் மார்ஷல். இந்த டீம் என்ன பண்றாங்கன்னா செப்பரேட்டா ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துறாங்க. ஆர்கியாலஜில செப்பரேட் டிபார்ட்மெண்ட், நீங்க தனியா ஃபுல் ஃப்ரீடமா எங்களை விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜான் மார்ஷல் என்ன பண்றாரு, பயங்கரம் விசாரிக்கிறாரு. 6 பேர் கொண்ட குழு. அந்த 6 பேர் கொண்ட குழு தான் யாரு, தயாராம் சகானி, ஆர்டி பானர்ஜி, பிபி லால், SR ராவ், RC மஜும்தார், ஜான் மார்ஷல். தலைவர் இவரு, மற்ற 5 பேர். ஓகேவா? சரி, இவங்க விசாரிக்கும் போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1021 ஹராப்பான்னு ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஹராப்பான்ற ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க 1021. சரியா? மோஞ்சதான்ற இடத்த 1027 கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா ஹராப்பா. ஹராப்பா ஹராப்பா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணான்ற கொட்டேஷன் வந்து பார்த்தா நார்த் இந்தியா ரொம்ப ஃபேமஸ். ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா, அப்ப ஹரே ராம், புரியுதா? ஹரே ராம். அப்ப ஹராப்பா கண்டுபிடிச்ச யாரு, தயாராம். ஹராப்பா கண்டுபிடிச்ச யாரு, தயாராம். அதுக்கப்புறம் பானர்ஜி. பேனர்ல என்ன இருக்கும், மூஞ்சி தான் இருக்கும். அப்ப மொகஞ்சதாரோ. பேனர்ல என்ன இருக்கும், மூஞ்சி தான் இருக்கும், மொகஞ்சதாரோ. புரியுதா? இவ்வளவுதான்ப்பா. இப்படிதான் இந்து ஸ்டாலிஸ் வச்சு கண்டுபிடிச்சாங்க. சோ புரியுதா? சரி, இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தோட நார்த் என்ன, ஈஸ்ட் என்ன, வெஸ்ட் என்ன பார்ப்போம். எழுதிக்கிங்க. நார்த் பாயிண்ட் என்ன, ஈஸ்ட் பாயிண்ட் என்ன, வெஸ்ட் பாயிண்ட் என்ன பார்ப்போம். நார்த் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா காஷ்மீர். காஷ்மீர்ல சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் சொல்லுவாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே ஸ்கூல் புக்ல இருக்கு. சரியா? காஷ்மீர் சொல்லுவாங்க, ஆப்கானிஸ்தான் சொல்லுவாங்க. ஸோ மண்டு இல்லைன்னா ஷார்ட் சுகே ரெண்டுமே கரெக்ட் தான். சவுத் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா டைமதாபாத். சவுத் பாயிண்ட் டைமதாபாத். இது வந்து மத்திய பிரதேஷ்ல, மகாராஷ்டிரால இருக்கு. நர்மதா ரிவர் பக்கத்துல. இருக்கு. அடுத்து ஈஸ்ட் பாயிண்ட் அலம்கீர்பூர் ஈஸ்ட் பாயிண்ட். சரியா? உத்தரப்பிரதேஷ். வெஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் ஈரான் பார்டர் இருக்கும். சுட்கா ஜெண்டர். சரியா? இது வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் ஈரான் பார்டர்ல இருக்கும். ஸோ இதுதான் இப்போ ஐவிசியோட நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் பாயிண்ட். இது எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. ஸோ இது ஷார்ட்கட் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. நார்த்ல இருக்க எல்லா பசங்களும் மண்டு பசங்களா இருப்பாங்க. நார்த்ல உள்ள எல்லா பசங்களும் என்ன மாதிரி மண்டு பசங்களா இருப்பாங்க. நார்த்ல உள்ள பசங்க எல்லாமே என்ன இருப்பாங்க, மண்டு பசங்களா இருப்பாங்க. சரிங்களா? சவுத்துல எப்படி இருப்பாங்க, இல்ல கெட்ட பசங்களா இருப்பாங்களா, பேட். சவுத்துல எப்படி இருப்பாங்க, பேடா இருப்பாங்க. சரியா? சவுத்துல எல்லா பசங்க கெட்ட பசங்களா இருப்பாங்க. பொறுக்கி பைய சார் அப்படின்னு சொல்லுவார்ல, ஒரு ஃபேமஸான ஒரு டைரக்டர் சொல்லுவார்ல, பொறுக்கி பைய சார் அப்படின்னு சொல்ல. நார்த்ல எல்லாம் மண்டு பசங்களா இருப்பாங்க, சவுத்துல எல்லாம் பேடா இருப்பாங்க. சரியா? ஈஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா அதிகமா கீர் சாப்பிடுவாங்க. கிருஷ்ணா வந்து கீர் சாப்பிடுவாங்க, வெண்ணெய் சாப்பிடுவாங்க. அதனால அதிகமா அவங்க ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, கீர் சாப்பிடுவாங்க. ஸோ வெஸ்ட்ல மோஸ்ட்லி மட்டன் சுக்கா சாப்பிடுவாங்க. மட்டன் சுக்கா யார் சாப்பிடுவா, மோஸ்ட்லி பாய்ஸா சாப்பிடுவாங்க. ஸோ சுட்டு சாப்பிடுவாங்க. புரியுதா? ஷார்ட்கட்டு நல்லா இருந்தே எடுத்துங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. சரியா? மண்டு, டைமதாபாத், அலம்கீர்பூர், சுட்கா ஜெண்டர். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து செம்பு காலம். நான் சொன்ன சாக்கோலித்திக்னு சொல்லுவாங்க. இது என்னது, அயன் ஏஜ். சரி, ஐவிசி. சரி, ஐவிசி. சரி, இப்போ செம்பு காலத்துல என்ன ஆகுதுன்னா இடைநிலை காலமா மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா செம்பு காலம் என்ன மாறிட்டே வருது. அதான் சொன்ன காப்பர் வந்து என்ன, அது காப்பர் தான் இனிஷியல் ஆச்சு. காப்பர் கூட என்ன, அது ஃபர்ஸ்ட் இனிஷியல் அந்த காப்பர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன, அது டின்னோட சேர்ந்து என்ன, அது பிரான்ஸா மாறுது. அதான் அந்த சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா 4000 பிசில இருந்து 1000 பிசில தான் ஃபர்ஸ்ட் வரைந்த ஓவியம் வர ஆரம்பிக்குது. நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல ஓவியம் வரைஞ்சாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஓவியம் வரைஞ்சான்னு சொல்லி பார்த்தோம். அப்பர் பாலியோலித்திக்ல ஞாபகம் இருக்கா, பிம்பெட்கா குகையில கிரீன் கலர் ஓவியம் வரைஞ்சான்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அப்பதான் உருவாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 4000 பிசில இருந்து 1000 சில நிறைய வந்து பார்த்தோம்னா பாட்ரியில வந்து பெயிண்ட் பண்ணாங்க. பானையில என்ன பண்ண, இப்படி இருக்குமா பானை, அந்த பானையில என்ன பண்றாங்க, பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா? சரி, இந்த கல்ச்சர்லாம் வேண்டாம்ப்பா, வேண்டாம். மல்வா கல்ச்சர், ஜோர்வா கல்ச்சர்லாம் வேண்டாம். சரிங்களா? இந்த கல்ச்சர் வேண்டாம். சரி, அடுத்து பிரான்ஸ் ஏஜ். இதான் நம்ம பார்த்தோம். பிரான்ஸ்ன்றது எப்படி உருவாச்சு அப்படின்னா காப்பர் பிளஸ் டின்னு. சரி, காப்பர் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா ராஜஸ்தான். டின் எங்கன்னா ஆப்கானிஸ்தான் கிடைக்குது. ரெண்டே சேர்த்து என்ன பண்ணுவாங்க, பிரான்ஸ் உருவாக்குவாங்க.
ரெண்டே சேர்த்தா நம்ம பிரான்ஸ் உருவாக்குவாங்க. ஸோ சிந்து சமய நாகரிகம்ன்றது பார்த்தோன்னா 3300 இருந்து 1900 பிசி வரையும் சொல்லுவாங்க. 3300 இருந்து 1900. இதுவே கான்ட்ரவர்சியா இருக்கும்பா. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா 3300 இருந்து 1900 ஸ்கூல் புக்ல ஒரு புக்ல இருக்கு. 3250 இருந்து 1750 இருந்துன்றது ஒரு ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆனா மோஸ்ட்லி அக்செப்டட் சோர்ஸ் வந்து மேல உள்ளதான்ப்பா. இந்த மேல உள்ளதான் அக்செப்டட் சோர்ஸ். 3300 இருந்து 1900 பிசி வரை தான் இந்திய ஐவிசி மக்கள் வாழ்ந்ததா எவிடன்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன சொல்றேன்னா முதல் நகர நாகரிகம்ப்பா. ஐவிசி தான் அது முதல் நகர நாகரிகம். டிஎன்பிசி கொஸ்டின் முதல் நகர நாகரிகம், நகர்ப்புற நாகரிகம் கொண்டது முதல் மாநிலம் எது? ஸோ முதல் நாகரிகம் எதுனா ஐவிசி தான். அர்பனைசேஷன், அர்பனா இருக்கும். சரி, இப்போ அர்பனைசேஷனை எப்படிப்பா சொல்றாங்க? ஒரு சிவிலைசேஷனை எப்படி அர்பனைசேஷன் சொல்றாங்க பாப்போமா? அப்படின்னா அவங்க கட்டுற வீடு, அவங்க கட்டுறாங்க வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீடு எல்லாமே எப்படி கட்டியிருக்காங்கன்னா சுட்ட செங்கல்ல கட்டியிருக்காங்க. சுட்ட செங்கல், பேர்ன்டு பிராக்டு பிக்ஸ், பேர்ன்டு பேக்டு பிக்ஸ், சுட்ட செங்கல். இது கூட சுண்ணாம்பே சேர்த்துட்டாங்க. சுண்ணாம்பே சேர்த்தா மார்டர்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பே இதை சேர்த்து என்ன பண்ண வீடு கட்டியிருக்காங்க. இப்பவே இந்த காலத்துல இந்த மாதிரி வீடு எல்லாம் கட்டுறது ரொம்ப கஷ்டம்ப்பா. இப்பவே இந்த காலத்துல வீடு கட்டலாம் கஷ்டம். எப்படின்னா பாத்ரூம்க்குள்ளேயே நம்ம ட்ரைனேஜ் இருக்கும். அந்த ட்ரைனேஜ்குள்ள இப்படி ஓட்டையா இருக்கும். அது வந்து பார்த்தா ஈஸியா வந்து பார்த்தா தண்ணி போற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி தேங்காது. தண்ணி தேங்கினால துரு பிடிக்காது. எல்லாமே பக்கா ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும். ப்ராப்பரா ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும். ஸோ முறையான வடிகால் அமைப்பு இருக்கும். ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும். முறையான வடிகால் அமைப்பு இருக்கும். ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும். முறையான வடிகால் அமைப்பு இருக்கும். இதனாலதான் சொல்றாங்க ஐபிசிய நகர நாகரிகம் சொல்றாங்க. ஒரு நாகரிகத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏன்னா மத்த எந்த நாகரிகத்திலுமே செங்கலை யூஸ் பண்ண மாட்டாங்க. மத்த நாகரிகத்தை செங்கலை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் சுட்ட செங்கலை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன் சுட்ட செங்கல் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா அந்த தண்ணி வந்து செங்கல்ல படாது, படிவாது, உரியாது. சரியா? அந்த செங்கல் வந்து பார்த்தா தண்ணியை உரியாது. சரியா? ஈஸியா ட்ரைன் ஆகிட்டே போயிடும். வடிகால் அமைப்பு கரெக்டா இருக்கும். அதனால சுட்ட செங்கலை கட்டுறாங்க. சுட்ட செங்கல்ல கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்பா. சுட்ட செங்கல்ல கட்டுறா ஐவிசி என்ன சொல்றாங்க? முதல் நகர சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா வேற என்ன காரணம்? ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம். இதுதான்ப்பா ப்ராப்பரா ட்ரைனேஜ் சிஸ்டம். பின்னாடி நான் காட்டுறேன் பாருங்க எப்படி இருந்துச்சுன்னா பிக்சரு. பிக்சர் எங்க வச்சு தெரியல, ஒரு நிமிஷம். இங்க பாருங்கப்பா, தெரியுதா? இந்த இடத்துல தெரியுதா? இதான் வடிகால் அமைப்புப்பா. ட்ரெயின் தண்ணி போறதுக்கு வந்து விட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா, பாதை விட்டுருக்காங்க பாத்தீங்களா? இப்படிதான் அவங்க வீடு இருந்துச்சு. இந்த மாதிரி தான் கட்டினாங்க. இந்த சுட்ட செங்கல் சொல்லுவாங்கல்ல பாத்தீங்களா? சுட்ட செங்கல் எப்படி கட்டிருக்காங்க? 3 டைமென்ஷன் ஷேப்ல கட்டிருக்காங்களா? இந்த மேல போட்டுருக்கதான் வடிகால் அமைப்பு. இதுக்குள்ளதான் தண்ணி போகும். சரிங்களா? இப்படிதான் இருந்துச்சு. கரெக்டா சொன்னா ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இப்படிதான் பக்கா பிளானிங்கோட கட்டியிருக்காங்க. இந்த சைடு ட்ரைனேஜ் சிஸ்டம் இப்படி போயிட்டு இப்படி வரும், இந்த சைடு வெளியே போகும், இந்த சைடு வெளியே வரும். இந்த மாதிரி டவுன் பிளானிங் பண்ணிருக்காங்க. நகர நாகரிகத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டவுன் பிளானிங் தான். இந்த மாதிரி பண்ணனாலே சொல்றாங்க ஐவிசிய நகரிக நகரம் சொல்றாங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வாழ்ந்த இடம் இப்படிதான் இருந்துச்சு. சரி, நான் பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? புரியுதா? ஏன் நகரி நாகரிகம் சொல்றோம்? புரியுதா? நகர நாகரிகம் சொல்றோம்? புரியுதா? ஐவிசின்றது முதல் நகர நாகரிகம். ஐவிசின்றது முதல் நகரம். அதுவும் இல்லாம மத சார்பற்ற சமூகம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த கடவுளையும் பூஜிக்கல. நம்ம இயற்கையை தான் கடவுளா பூஜிருக்காங்க. இயற்கையை தான் என்ன பண்ணிருக்காங்க? கடவுளா வணங்கியிருக்காங்க. இயற்கையை தான் என்ன பண்ணிருக்காங்க? கடவுளா வணங்கியிருக்காங்க. இயற்கையை தான் என்ன பண்ண ஐவிசி மக்கள் கடவுளா வணங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இவங்க அதிகமா பயன்படுத்தப்பட்ட பாட்ரி என்ன கலர் இருந்துச்சுன்னா பிளாக் அண்ட் ரெட். இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. பிளாக் அண்ட் ரெட் நோட் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ரெட் பாட்ரி அதிகமா பயன்படுத்தின யாருன்னா ஐவிசி மக்கள். இது எக்ஸாம்ல கேட்டா பிவிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? சரி, ஓகே. அடுத்து ஸோ நார்த் இந்தியாவில் ஐவிசி இருந்த காலத்துல நான் சொன்னேன் மகாராஷ்டிரோட முடிஞ்சு. நார்த் இந்தியாவில் ஐவிசி இருந்தப்போ தமிழ்நாட்டில் என்ன கல்ச்சர்னா மெகாலித்திக் கல்ச்சர் இருந்துச்சுப்பா. இது டிஎன்பிசி கொஸ்டின். நார்த் இந்தியாவில் ஐவிசி காலம் இருந்தப்போ சவுத் இந்தியா என்னன்னா பெருங்கற்கால பண்பாடு இருந்துச்சு. இது எக்ஸாம்ல கேட்க நோட் பண்ணிக்கங்க. பிவிசி கொஸ்டின். நார்த் இந்தியாவில் ஐவிசி இருந்தபோது தென்னிந்தியாவில் என்ன கல்ச்சர் இருந்துச்சுன்னா மெகாலித்திக் கல்ச்சர் இருந்துச்சு. பெரும் கற்கால பண்பாடு அப்படி இருந்துச்சு. ஓகேவா? அடுத்தது இதுதான்ப்பா ஹராப்பா சிவிலைசேஷன். நம்ம பார்க்க போறோம், பட் டீட்டெயிலா உள்ள போறோம். ஹராப்பன் சிவிலைசேஷன். ஹராப்பா நகர் ஐவிசி நாகரிகனாலும் ஒண்ணுதான், ஹராப்பா நாகரிகனாலும் ஒண்ணுதான். சிந்து சம நாகரிகம் ஒண்ணுதான், ஹராப்பா நாகரிகம் ஒண்ணுதான். ஏன்னா இதுல 3 விதமான ஹராப்பன்ஸ் இருக்கு. இயர்லி மெச்சூர் ரேட்டு 3000 இருந்து 2600 வந்து பார்த்தோன்னா இயர்லி ஹராப்பா.
2600 1900 ஹராப்பா வந்து மெச்சூர் ஹராப்பா. லேட்டர் ஹராப்பான்ற 1900 1700. இது டிஎன்பிசி கொஸ்டின்பா, நோட் பண்ணிக்கோங்க. தொடக்க கால ஹராப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா, பிற்கால ஹராப்பா. ப்ரீவியஸ் கொஸ்டின் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஹராப்பா அந்த சிவிலிசி சொல்றாங்களே, சிந்து சம நகரத்தோட இன்னொரு பேர் தான் அது ஹராப்பா நகரின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து தொடக்க கால ஹராப்பா எப்ப ஆரம்பிச்சுன்னா 3000 2600. மெச்சூர் ஹராப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா எப்படி ஆரம்பிச்சு 2600 இருந்து 1900. லேட்டர் ஹராப்பா, பிற்கால ஹராப்பா வந்து எப்ப ஆரம்பிச்சு 1900 1700. கிளியரா புரியுதா? சரி, ஓகே. சரி, இதுதான்ப்பா சிந்து சமவெளித்தில் உள்ள நகரங்கள். இதான் நகரங்கள் இப்படிதான் இருந்துச்சு. ஒவ்வொரு ரிவர் பக்கத்துல ஒரு இடம் இருந்துச்சு. ஹராப்பா பக்கத்துல வந்து பார்த்தா ராவி நீர் பக்கத்துல இருக்கா, ஒவ்வொரு ரிவர் பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருந்திருக்கும். சரி, ஓகே. இந்த கிளாஸ்ல பேசிக்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல பேசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஐவிசி பத்தி ஒரு அவுட்லைன் கொடுத்தாச்சு. ஐவிசி வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஐவிசி பத்தி என்ன காலம் என்னன்ற பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ஐவிசி சைட்ஸா பார்ப்போம். அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம்னா ஒவ்வொரு ஐவிசி சைட்ஸா பார்ப்போம். இது இருக்க எல்லா சைட்ஸ் என்ன பார்ப்போம், ஒவ்வொரு ஐவி சைட்ஸ் இல்ல ஹராப்பா என்ன, மோஜதர் என்ன, தோலவிரா அப்படின்ற எல்லா ஐவிசி சைட்ஸும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? இந்த கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்ப இந்த கிளாஸ் நடந்த வரையும் ஒரு ஓவரி நான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஐவிசினா என்னன்னு பார்த்தோம். சரியா? ஏன் நாகரிகம் உருவாச்சு, நாகரிகம்னா என்ன, சமவெளினா என்னன்னு சொல்லி பார்த்தோம். சமவெளினா நாகரிக தொட்டில், இது டிஎன்பிசி கொஸ்டின். சமவெளினா நாகரிக தொட்டில், கிரேடல் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த சிந்து நாகரிக பக்கத்துல ஆரம்பிச்சா சிந்து சம நாகரிகம் சொல்லி சொல்றாங்க. சரி, 4 விதமான நாகரிகம் இருக்கு. சிந்து சம நாகரிகம், மெசோபொட்டாமிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம் சொல்லி பார்த்தோம். 4 ரிவர்ஸ் சொன்னோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து பார்த்தோம்னா ஐபிசி உருவாக்குனாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ட்ராக் ரோடு போறது லார்டு காசி இனிஷியேட் பண்ணியிருப்பாரு. லார்டு காசி வந்து பார்த்தா அந்த இடத்துல தொலை நகரம்னு சொல்லியிருப்பாரு. அந்த தொலை நகரம் பத்தி இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். பாலந்தை செங்கோட்டையில் உயரமான சோழனும் கோபுரம் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தோண்ட என்ன அந்த இடத்துல களிமண் சிலையா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 1030 ஆச்சு. அலெக்சாண்டர் பர்ன்ஸ் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, அம்ரின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காரு, அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ன பண்ணிருக்காரு, அவர் ஆய்வரால் அப்பாயின் பண்றாங்க. அவர் ஆர்கியல் டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாரு. அந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்குனால அவன் என்ன சொல்றோம், அவர் தந்தைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் லோக்கல் பீப்புள்ஸ் பேசும்போது என்ன சொல்றாருன்னா நிறைய புணங்களா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சும்மா பயன்படுத்தான்னு சொல்லி தோண்டி பார்த்தாரு. ஓரளவு முடியும் அவர் ரிட்டையர் போயிட்டாரு. அடுத்த 1004 லார்டு காசு வராரு. இந்தியன் மோனுமெண்ட்ஸ் ஆக்ட் போட்டு என்ன பண்றாரு, செப்பரேட்டா ஆர்கியாலஜி பிரிச்சு என்ன பண்றாரு, ஒரு ஏஎஸ்ஏ போறாரு, ஒரு டேரக்டர் ஜெனரல் போறாரு. யாரு, ஜான் மார்ஷல் போறாரு. அவர் கீழே ஒரு 6 பெண்ட குழு என்ன பண்றாங்க, தேடி ஐவிசியை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? இதான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தது இவ்வளவுதான். சரிங்களா? அப்புறம் ஐவிசின்றது என்னன்னா முதல் நகர நாகரிகம் மற்றும் மத சார்பற்ற சமூகம். ஏன் மத சார்பற்ற, இயற்கை கடவுளை வச்சு வணங்குறாங்க. என்ன பாட்டு யூஸ் பண்றாங்கன்னா பிளாக் அண்ட் ரெட், கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணங்கள். புரியுதா? சரி, ஐவிசி வந்து நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாச்சுன்னா மெகாலித்திக் கல்ச்சர். இவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு. சரிங்களா? இவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் முடியுது. அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணோம், ஐவிசியோட சைட்ஸ் எல்லா சைட்ஸும் நம்ம பார்ப்போம். புரியுதா? சரி, தேங்க்யூ.